இந்த ஸ்லாப் மட்டும் நீங்க எப்ப டைம் கிடைக்குமோ மனசுலாக்கின்றீங்க பத்மா. இப்போ உங்களுக்கு வந்து நம்மளுக்கு இப்ப எக்ஸாமினேஷன் பாயிண்ட் ஆஃப் வியூல ஓகே இண்டிவிஜுவல் ஹெச்யூஎஃப் அசோசியேஷன் ஆஃப் பர்சன்ஸ் பாடி ஆஃப் இது அதே மாதிரி ஆமா இந்த 5 கேட்டகரி இருக்குல்ல அது எல்லாத்துக்குமே பார்த்தோம்னா இந்த ஸ்லாப் தான் அப்ளிகபிள் ஆகுறது. அப் டு 4 lakhs நில்ல 4 lakhs to 8 lakhs 5% இதுதான் அப்ளிகபிள் ஆகுறது. அதே மாதிரி இப்ப ரிபேட் வந்து பாத்தீங்க அப்படின்னா இட் இஸ் அவைலபிள் ஆன் டாக்ஸ் ஆன் இன்கம் சார்ஜபிள் அண்டர் எனி ப்ரொவிஷன்ஸ். ரிபேட்டோட கான்செப்ட் வந்து 100% ஆஃப் டாக்ஸ் லைபிலிட்டி ஆர் 60,000 விச் எவர் இஸ் லோயர். சரியா? ரிபேட் மார்ஜினல் ரிலீஃப் ஹோல்ட் பண்ணிக்கோங்க. இப்போ நீங்க மெயினா படிக்க வேண்டியது இந்த ஸ்லாப் ஓகேவா? அப்புறம் இந்த ரிபேட் குவாண்டம் ஆஃப் ரிபேட்டோட இது வந்து எம்சிக்யூல கண்டிப்பா கேட்பான். அதாவது எப்படி கேட்பான்னா குவாண்டம் ஆஃப் ரிபேட் வந்து கால்குலேஷன் கோஸ் ஆஸ் 4 ஆப்ஷன் கொடுத்துருவான். அப்ப 100% டாக்ஸ் லியாபிலிட்டி ஆர் 60,000 whichever is lower அந்த மாதிரி 4 ஆப்ஷன். சோ இந்த ஆப்ஷன் நீங்க பிக் பண்ணி எழுதுற மாதிரி இருக்கும். சூஸ் த கரெக்ட் ஆன்சர்ல. இது வந்து டைரக்ட் டாக்ஸேஷன்ல இம்பார்ட்டன்ட். ஆமா இங்க பாருங்க டைரக்ட் டாக்ஸேஷன்ல இம்பார்ட்டன்ட் क्वेश्चंस சப்ளிமெண்டரிய சொல்லுவாங்க. இதான் பத்மா டைரக்ட் டாக்ஸ் சப்ளிமெண்டரி ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். சப்ளிமெண்டரி 2026 சொல்லிட்டு அதாவது ஒரு 100 மார்க்ல 30 மார்க் இதுல இருந்து வரும். அந்த மாதிரி புரியுதா உங்களுக்கு? இதுல இருந்து ஜஸ்ட் ரீடிங் 16 क्वेश्चंस அப்புறம் அதே மாதிரி இன்டைரக்ட் டாக்ஸ் இருக்கு பத்மா 7B அந்த 16 பேजेस பிளஸ் ஒரு ஒரு 10 பேஜ் இங்க படிச்சீங்கன்னா ஒரு 25 மார்க் வாங்கிடலாம் பத்மா. ஏன்னா இதெல்லாம் என்ன அர்த்தம்னா ஜான்வரியில இருந்து இப்படி சொல்லலாம் செப்டம்பர் 2025ல இருந்து மார்ச் வரைக்கும் என்ன வந்து சேஞ்சஸ் நடந்ததோ அது அப்கமிங் எக்ஸாமினேஷன்ல கேட்கணும்ன்றது ஒன் ஆஃப் த ரூல். அதுல என்ன மாறுதல் நடந்திருக்குன்றது மட்டும்தான் இது. அப்ப இந்த மாறுதல்ல வந்து நீங்க வந்து அப்டேட்டடா இருக்கீங்களா அப்படின்றத பாப்பாங்க டாக்ஸ்ல. சோ உங்களது இன்டர்ல எப்படி இருக்கும் பத்மா? எனக்கு ஃபைனல்ல அதே மாதிரி இங்க கொடுத்துருக்காம பாருங்க. சோ இப்ப நான் ப்ரையாரிட்டி பண்ணணும் அப்படின்னா இப்ப நான் இங்க ப்ரையாரிட்டி பண்றேன்னு வச்சுக்கோங்களேன். இது கார்ப்பரேட் ஃபினான்ஷியல் ரிப்போர்ட்டிங் எனக்கு இருக்கு பத்மா. இது நான் வந்து இந்த 4 பேஜ் இருக்குல்ல அந்த 4 பேஜ்ல இருந்து எனக்கு ஏதாவது ஒரு 10 மார்க்காவது கண்டிப்பா வரும். ஓகேவா? அந்த மாதிரி பத்மா. இப்ப டைரக்ட் டாக்ஸ் அண்ட் இன்டைரக்ட் டாக்ஸேஷன் 29 பேஜ் இருக்கா? இது எனக்கு ஃபைனல்ல இருந்து கண்டிப்பா ஒரு 25 to 30 மார்க் வரும். அதான் பத்மா இதோட பியூட்டி. டாக்ஸோட பியூட்டி என்னன்னா ரீசன்ட் சேஞ்சஸ் ஹவ் ஆர் யூ கெட்டிங் அப்டேட்டட். அதுல இருந்து கண்டிப்பா ஒரு 25 மார்க்ஸ் கண்டிப்பா அப்படி இப்படி எங்கேயாவது கண்டிப்பா வந்துரும். இப்ப நீங்க படிக்கிறீங்களா அதே மாதிரி நான் படிப்பேன் பத்மா இன்டைரக்ட் டாக்ஸேஷனுக்கு. ஓகேவா? சோ இதுதான் இதுக்கான ரெண்டுத்துக்கான லிங்க் நான் உங்களுக்கு அனுப்புறேன். இப்ப உங்களுக்கு சுத்தமா டைமே இல்ல. ஓகேவா? எனக்கு வந்து பாஸ் ஆது பண்ணணும். அந்த பேப்பர்ல பாஸ் பண்ணணும். 40 மார்க் வாங்கணும்னா ஃபர்ஸ்ட் நீங்க எது பிரையாரிட்டைஸ் பண்ணணும்னா இந்த சப்ளிமெண்டரி தான். 7A 7B இருக்குல்ல பத்மா அதுதான் பிரையாரிட்டைஸ் பண்ணணும். இது டைரக்ட் டாக்ஸ் சப்ளிமெண்டரி. இது இன்டைரக்ட் டாக்ஸ் சப்ளிமெண்டரி. பத்மா எப்ப பத்மா உங்களுக்கு உங்க பொண்ணுக்கு ரிசல்ட் வருது? தானியாக்கு? அன்பு தொல்லையா? ஓ! 15% அப்படி கேட்பான். உங்களோட ஆப்ஷன் என்ன 10% ஆஃப் டாக்ஸ் இருக்கணும். தட் இஸ் ஹவ் யூ திஸ் இஸ் ஹவ் யூ கெட் இட் அஸ் எம்சிக்யூ. புரியுதா உங்களுக்கு? சர்சார்ஜ் உங்களுக்கு கேட்பாங்க. ஆனா அது எப்படி கேட்பாங்கன்னு நான் சொல்றேன் பாருங்க.
கரெக்ட். யாரு கண்டிப்பா பண்ணுவா பத்மா. அதுவும் இப்ப ரொம்ப ஸ்ட்ரிக்ட் ஆக்கிட்டாங்க பத்மா. இங்க பாருங்க பத்மா. இதோ இந்த மாதிரி வரும் பத்மா உங்களுக்கு. ஆஸ் பர் இன்கம் டேக்ஸ் அந்த ஸ்லாப கொடுத்துட்டு ஈஸ் ஆஸ் ஃபாலோஸ்ன்ட்டு ஒண்ணு வந்து 10, 12, 15 அந்த மாதிரி கேட்பான். உங்களோட சாய்ஸ் வந்து 10% அப்படி இருக்கும். புரியுதா பத்மா? ம். பத்மா இங்க பாருங்க பத்மா. ஒரு சம்மு வந்து நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ரெசிடென்ஷியல் ஸ்டேட்டஸ். ஒரு சம் ரெசிடென்ஷியல் ஸ்டேட்டஸ். சரியா? இன்னொரு சம் வந்து salary. நம்ம அன்னைக்கு பெர்குசைட்ஸ்லாம் படிச்சோம்ல. அத கன்டினியூ பண்ணுவோம் நம்ம. அதுல இருந்து ஒண்ணு கேட்பான். அப்புறம் 3வது வந்து இன்கம் ஃப்ரம் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி. அது உங்களுக்கு லிங்க் அனுப்பிச்சிருக்கேன். நான் உங்களுக்கு எதுக்கும் எடுப்பேன். ஓகேவா? அதுல இருந்து கேட்பான். ரொம்ப குட்டி. அப்புறம் நான் ரெசிடென்ஷியல் ஸ்டேட்டஸ் அக்ரிகல்ச்சர் இன்கம் பத்மா ஒரு சம். ஒரு சம் வந்து salary. ஓகே. ஒரு சம் salary. ஒரு சம் இன்கம் ஃப்ரம் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி. நீங்க இப்ப மொத்தமா இங்க பாருங்க. இதுல வந்து ஆன்சர் வந்து செக்ஷன் ஏ ஃபுல்லா கம்பல்சரி. சரியா? ஒரு கொஸ்டின் குடுப்பான். 4 ஆப்ஷன்ல ஏதாவது நீங்க ஒண்ணு எழுதணும். ஆனா அடுத்த ஒண்ணு விங் இருக்கு பத்மா. 7 கொஸ்டினுக்கு 5 கொஸ்டின் அட்டெண்ட் பண்ணணும். சரியா? ஃபர்ஸ்ட் இது உங்களுக்கு ரெசிடென்ஷியல் ஸ்டேட்டஸ் அக்ரிகல்ச்சர் இன்கம் வரும். அடுத்தது salary வரும். ஓகேவா? அடுத்தது இன்கம் ஃப்ரம் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி. இன்கம் ஃப்ரம் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி நம்ம நாளைக்கு உட்கார்ந்துட்டு முடிச்சிடுவோம். சரியா? நான் சொல்லி தருவேன் உங்களுக்கு. அப்புறம் ப்ராஃபிட்ஸ் அண்ட் கெயின்ஸ் ஒரு கொஸ்டின், கேபிட்டல் கெயின் ஒரு கொஸ்டின், டிடக்ஷன்ஸ் ஒரு கொஸ்டின். இந்த டிடக்ஷன் பார்ட் செம்ம ஈஸியா இருக்கும். ஏன் தெரியுமா? நீங்க ஆல்ரெடி அந்த ஏடிசி அதெல்லாம் டிராவல் பண்ணிட்டு வர்றீங்களா? சோ இந்த பார்ட் உங்களுக்கு ஈஸியா இருக்கும் ஏடிசி. அதனால தான் நான் உங்களுக்கு கூட அந்த லிங்க்ஸ் கொடுக்கும்போது பிரையாரிட்டைஸ் இன்கம் ஃப்ரம் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி டிடக்ஷன்ஸ் அப்படின்னு போட்டிருப்பேன் நான். இது பயங்கர ஈஸியா இருக்கும் பத்மா. இதுக்கு ஒரு ஹார்ட்லி ஒரு நாள் நம்ம உட்காந்தோம்னா முடிச்சிடலாம். ஒரு நாள்னா நான் ஒரு 6 ஹவர்ஸ் அப்படி உட்காந்தோம்னா முடிச்சிடலாம். இது பாருங்க பத்மா. இப்ப நம்ம மொத்தமா எவ்வளவு கொஸ்டின்? 5 கொஸ்டின் அட்டன் பண்ணோம். சரிங்களா? இப்ப நம்ம ஆல்ரெடி இங்க ஒரு கொஸ்டின் அட்டன் பண்ணிட்டோமா? அக்ரிகல்ச்சர் இன்கம் ரெசிடென்ஷியல் ஸ்டேட்டஸ் salary ஒரு கொஸ்டின், இன்கம் ஃப்ரம் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி 3 கொஸ்டின். இப்போ இதுல நீங்க அப்படியே கீழே வந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். கஸ்டம்ஸ் வருவோம். இங்க பாருங்க கஸ்டம்ஸ். அப்படியே புக்ல இருந்தே கேட்பான் பத்மா. புக்ல இருந்து அதே ஃபார்மேட்டே கேட்பான். நம்பரை மட்டும் மாத்துவான். 7 மார்க். அப்புறம் இங்க ஒரு கொஸ்டின் வருவான் பத்மா. இன்புட் டாக்ஸ் கிரெடிட்னு சொல்லிட்டு ஒரு கொஸ்டின் இருக்கு. எப்ப பாரு அதுதான் கேட்பான். உங்களுக்கு பெருசா 4 சம்மோ 5 சம்மோ தான் இருக்கு. அந்த 5 சம்மு 4 சம்மு நீங்க பாரு நான் சொல்லி குடுத்துறேன் அது உங்களுக்கு. பண்ணீங்கன்னா நீங்க அதை கரெக்ட் பண்ணிடலாம். சோ நீங்க வர்ஸ்ட் சினாரியோ சொல்றேன். நீங்க இப்ப வந்து ப்ராஃபிட்ஸ் அண்ட் கெயின்ஸ் டச் பண்ணல, கேபிட்டல் கெயின்ஸும் டச் பண்ணலன்னு வச்சுக்கோங்களேன். இந்த 35 அதாவது இதுல டோட்டலா வந்து யூ ஹாவ் டு கெட் 70 மார்க்ஸ். 14 into 5 கொஸ்டின்ஸ் இருக்குல்ல. 14 into 4 கொஸ்டின்ஸ் நீங்க நல்லா அட்டன் பண்ணிடலாம். ஒரே ஒரு 14 மார்க்ஸ் மட்டும் தான் உங்களுக்கு டவுட் வர சான்சஸ் இருக்கே தவிர, மத்தது 14 into 4னா நான் இதுல அப்படியே 14 மார்க் கழிங்களேன். 56 மார்க்கா? ஆமா 56 மார்க். இங்க ஒரு எம்சிக்யூ ஃபர்ஸ்ட் சினாரியோ 56 மார்க்ல இங்க ஒரு நீங்க 30 வாங்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்புறம் வந்து எம்சிக்யூல வந்து ஒரு 20 வாங்குறீங்கன்னு வச்சுக்கோங்க. 30 பிளஸ் 20 50. இந்த இந்த எம்சிக்யூல எதுல இருந்து வரும் தெரியுமா? அந்த சப்ளிமெண்டரியில இருந்து வரும். சப்ளிமெண்டரி எவ்வளவு பேஜ்? ஒரு இங்க ஒரு 10 பேஜ். இங்க ஒரு 16 பேஜ் 26 பேஜ் படிச்சீங்கன்னா எம்சிக்யூ அட்டன் பண்ணிடலாம். 75% எம்சிக்யூ இதுல இருந்தா வரும் பத்மா. புரியுதா உங்களுக்கு? அதுதான் அது. அதனாலதான் உங்களுக்கு இப்ப இந்த ஃபார்மேட் காமிச்சது. ஃபார்மேட் காமிச்சதே அதனாலதான். 7 7 மார்க் பத்மா ஒவ்வொரு கொஸ்டினும். ஏபி ஏபின்னு வரும். 7 7 மார்க். அந்த 7 7 மார்க்கும் ஒரே சாப்டர்ல இருந்து தான் எடுக்க மாட்டான். ஸ்ப்ரெட் ஓவர் பண்ணுவான். ரெசிடென்ஷியல் ஸ்டேட்டஸ், அக்ரிகல்ச்சர் இன்கம், அப்புறம் இன்கம் ஃப்ரம் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி, அப்புறம் வந்து இன்கம் ஃப்ரம் சாலரிஸ், கஸ்டம்ஸ் அந்த மாதிரி வரும் உங்களுக்கு. ஓகேவா? ஆனா இந்த எம்சிக்யூ predominant சப்ளிமெண்டரியில இருந்தா வரும்.
இப்போ உங்களுக்கு இந்த சப்ளிமெண்டரியில எப்படி வரும்ன்றது புரிஞ்சுது இல்ல அந்த கொஸ்டின் சர்சார்ஜுக்கு சூப்பர். இப்போ இப்படிதான் கேட்பான் பத்மா. The surcharge for the calculation of surcharge on tax, if the income exceeds 50 lakhs but does not exceed 1 crore அப்படின்னா, then how you will calculate the rate of surcharge அப்படின்னு கேட்பான். அப்போ 4 ஆப்ஷன் கொடுப்பான். 10% of tax, 12% of tax, 15% of tax, 20% of. உங்களோட ஆப்ஷன் என்னவா இருக்குன்னா 10% of tax. அவ்வளவுதான். ஓகேவா பத்மா? சூப்பர். இப்போ ஹெல்த் அண்ட் எஜுகேஷன் செஸ் எப்பவுமே 4% பண்ணுமா? 4% on tax liability தான் ஹெல்த் அண்ட் எஜுகேஷன் செஸ். நோட் பண்ணிக்கோங்க. ரேட் ஆஃப் டாக்ஸ் அண்டர் ஓல்டு டாக்ஸ் ரெஜிம். பத்மா 2 இருக்கு பத்மா. ஓல்ட் டாக்ஸ் ரெஜிம் ஒன்னு இருக்கு, நியூ டாக்ஸ் ரெஜிம் ஒன்னு இருக்கு. அதுல எப்படி பாத்தீங்கன்னா சூப்பர் சீனியர் சிட்டிசன்ஸ்னா யாருன்னா 80 வயசுக்கு மேல இருக்கிறவங்க. 80 வயசுக்கு மேல இருக்கிறவங்க சூப்பர் சீனியர், 60 வயசுக்கு மேல இருக்குங்க சீனியர் சிட்டிசன்ஸ். கீழே இருக்கிறவங்க நார்மல். ஓகேவா? சோ ஓல்டு ரெஜிம்ல 5 லட்சத்து வரைக்கும் நில்லு, 5 லட்சம் டு 10 லட்சம் வந்து 20% ஆஃப் டோட்டல் இன்கம். அதாவது இது எப்படி கால்குலேஷன் சொல்றேன் பத்மா. இப்போ உங்க அம்மா 80 கிராஸ்டா பத்மா? 80 கிராஸ்ட். இப்போ லெட்ஸ் சே அம்மாக்கு வந்து பென்ஷன் வந்து ஒரு சும்மா ஒரு எக்ஸாம்பிள் வச்சுக்கலாம். இங்க பாருங்க பத்மா. இப்போ ஒரு லெட்ஸ் டேக் அன் எக்ஸாம்பிள் இது வச்சு சொல்லி தரேன். லைவ் எக்ஸாம்பிள் பண்ணுவோம். இப்போ அம்மாக்கு வந்து பென்ஷன் வந்து லெட்ஸ் டேக் 55,000 வருதுன்னு வச்சுக்கோங்க. பர் மந்த் வருதுன்னா இப்போ இதுக்கு எப்படி டாக்ஸ் நான் கால்குலேட் பண்ணுவேன்னு சொல்றேன். 5 lakhs வரைக்கும் இப்போ 55,000 வருஷத்துக்கு தானே பத்மா அது இன்டூ 12. இப்போ 22,000 வருது பத்மா. இப்படி வருதுன்னு வச்சுக்கோங்களேன். இப்ப அம்மாக்கு நில் டாக்ஸ் பண்றீங்களா நீங்க? ஓகே. 2,65,000 அப்படியா? சரி சரி. இப்ப 5 lakhs வரைக்கும்னா அம்மாக்கு டாக்ஸ் இல்ல. ஓகே, நோ டாக்ஸ் பண்ணலாம். இப்ப இதுவே அம்மா வந்து லெட்ஸ் சே 60,000 வாங்குறான்னு வச்சுக்கோங்களேன். அப்போ அம்மா வந்து 7,20,000. அப்ப என்ன சொல்றது ஸ்லாப்? அப் டு 5 lakhs வரைக்கும் நில்லு. அப்ப 5 lakhsக்கும் 7,20,000க்கு எவ்வளவு டிஃபரன்ஸ்? 2,20,000 கரெக்டா? இப்ப வந்து அப்ப வந்து அம்மா வந்து எந்த ஸ்லாப்ல வருவா? 5 lakhs to 10 lakhs ஸ்லாப்ல வருவாளா? கரெக்டா? அப்போ 20% into டோட்டல் இன்கம் எவ்வளோ? 7,20,000 minus 5 lakh அப்ப 7,20,000 into minus 5 lakhs எவ்வளோ? 2,20,000 கரெக்டா? அப்போ 2,20,000 into 20%. அப்போ அம்மாக்கு வந்து எவ்வளோ டாக்ஸ் இருக்குன்னா 44,000 ரூபாய் டாக்ஸ். புரியுதா பத்மா? பத்மா புரியுதா? ஓகேவா பத்மா? கேக்குறதா உங்களுக்கு? புரியுதா பத்மா? உங்களுக்கு கேக்குறதா? ஹலோ ஹலோ பத்மா. சூப்பர். இப்ப இதுவே பத்மா, இப்ப லெட்ஸ் டேக் அம்மாக்கு வந்து 1 lakh சேலரின்னு வச்சுக்கோங்களேன். அப்ப இங்க என்ன ஆயிடுது? 12 lakh. அப்ப இந்த 3வது கேட்டகரி வந்துருதா? அப்ப என்ன பண்ணணும்? 1 lakh பிளஸ் 30% ஆஃப் டோட்டல் இன்கம். 30% இன்டு டோட்டல் இன்கம் எவ்வளோ இங்க? நம்மளுக்கு 12 lakhs கரெக்ட்டா? 12 lakhs மைனஸ் 10 lakhs. அப்ப பாத்தீங்கன்னா பத்மா, 1 lakh அப்படியே வச்சுக்கணும். இது அப்படியே வச்சுக்கணும். அப்போ 12 lakhs மைனஸ் 10 lakhs எவ்வளோ? 2 lakhs. அப்ப 2 lakhsல 30%னா எவ்வளோ? அப்போ அம்மா எவ்வளோ வந்து சேலரி டாக்ஸ் பே பண்ணும்? திஸ் பிளஸ் திஸ்
சோ அம்மா வந்து கிட்டத்தட்ட 1,60,60,000 டாக்ஸ் பே பண்ணும். புரியுதா பத்மா? இது சூப்பர் சீனியர் சிட்டிசன்ஸ்க்கு 80 வயசுக்கு மேல இருந்தாங்கன்னா. ஸ்க்ரீன் ஸ்க்ரீன் வரலையா? எந்த எந்த பிரசன்டிங் காமிக்குது பத்மா உங்களுக்கு? பத்மா உங்க வாய்ஸ் பிரேக் ஆகுது பத்மா. என்னம்மா? அப்படியா? நீங்க வேணா வெளியில போயிட்டு வேணா உள்ள வரீங்களா ஒரு வாட்டி? வெளியில போயிட்டு வேணா உள்ள வரீங்க ஒரு வாட்டி உள்ள. ஆ. இப்ப கேக்குறதா பத்மா? கேக்குறதாம்மா? ம். கேக்குறதா பத்மா? பாக்க முடியுறதா? ம். இப்ப கேக்குது பத்மா. இப்பதான் கேக்குது. ஓகே. பத்மா, இப்போ நீங்க ஒரு எக்ஸாம்பிள்க்கு இங்க வந்து 1,50,000 சேலரி அம்மாக்குன்னு வச்சுக்கோங்க. ரூ. 18,00,000 அம்மாது. இப்ப நீங்க இந்த 3 ஸ்லாப்ல அம்மா அப்ளிகபிள் வருவால்ல. இப்ப நீங்க நீங்க கால்குலேட் பண்ணி பாருங்க ரேட் ஆஃப் இன்கம் டாக்ஸ் எவ்வளவு வருதுன்ட்டு. இதுதான் 1,00,000 பிளஸ் 30% சும்மா ஒரு ட்ரை குடுங்க பத்மா. ம். 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 சூப்பர். நான் எவ்ளோ சேலரி உங்களுக்கு சொன்னேன்? பெர் மந்த் சேலரி? சோ நீங்க என்ன பண்ணீங்க? 1,50,000லேருந்து 10,00,000 போட்டீங்க. 50,000 இல்ல, இல்ல. ம். 3,40,000 குட். அவ்வளோதான். இப்படிதான் பத்மா உங்களுக்கு 7 மார்க்ஸ்ல கால்குலேஷன் ஆஃப் டாக்ஸ் லையபிலிட்டின்னு கேட்பாங்க. புரியுதா? ஆனா அதுக்கு இத பை ஹார்ட் பண்ணணும் பத்மா. ஓகே? யூ ஆர் வெரி குட் இன் பை ஹார்ட்டிங்களா? கால்குலேஷன் ஆஃப் டாக்ஸ் இது இது இப்ப நம்ம போடுறது எந்த மாரி கொஸ்டின்ல வரும்னா, கால்குலேஷன் ஆஃப் டாக்ஸ் லையபிலிட்டி ஃபார் அ சூப்பர் சீனியர் சிட்டிசன் whose income ranges between 10 lakhs to 10 lakhs and above. ஓகேவா பத்மா? குட். சூப்பர். இப்ப பாருங்க பத்மா, அடுத்த கான்செப்ட். ஆ இப்ப அடுத்த கான்செப்ட் பார்த்தீங்கன்னா பத்மா, சீனியர் சிட்டிசன் வச்சுக்கோங்க பத்மா. இப்ப வந்து லெட்ஸ் சே ம உ உ உங்களோட அண்ணான்னு வச்சுக்கோங்களேன். அண்ணாவுக்கு 60 இயர்ஸ் ஆயிடுத்து. இப்போ 60 இயர்ஸ் ஆயிடுத்து. அண்ணாக்கு வந்து மந்த்லி இயர்லி இன்கம் வந்து 12 லாக்ஸ். அப்போ அண்ணாக்கு வந்து எவ்வளோ இன்கம் டாக்ஸ் இருக்கும்? நீங்க சொல்லுங்க பார்க்கலாம். இதோ 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 இது 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 அப்ளை பண்ணிக்கோங்க பத்மா. சீனியர் சிட்டிசனுக்கு இதான் அப்ளை பண்ணணும். ஓல்டு ஸ்கீம்ல. இது அப்ளை பண்ணிட்டு சொல்லுங்க. நான் இப்ப எவ்வளோ சொன்னேன் அண்ணாக்கு பென்ஷனு?
இல்ல 12 lakh per year. Per year. ம். ம். இல்ல 10 lakhs and aboveல வருவாரு. ம். அதாவது 4th ஸ்லாப். அம்மாயிட்ட குடுத்துரு, குடுத்துரு. அம்மாயிட்ட குடு. ஆ. வெரி குட், வெரி குட், வெரி குட். பிரில்லியன்ட் பத்மா. வெரி குட் பத்மா. சூப்பர். ம். இல்ல கண்ணா. ஆமாமா. அதாவது மேல் ஆர் ஃபீமேல் 1946க்கு ஆன் ஆர் ஆஃப்டர் 1946 அவங்களுக்கு எல்லாருக்குமே இதுதான். சீனியர் சிட்டிசன். 60 வயசு பத்மா. சூப்பரா? ஆ அவ்வளதான். பத்மா இது ஒரு 7 மார்க்ஸ்ல கேட்பாங்க பத்மா. இப்ப கேட்கறது. இப்ப நான் சொல்லி தர்றது. கால்குலேட் த டாக்ஸ் லயபிலிட்டின்னு போட்டு கிளீனா சொல்லுவான் பத்மா. சீனியர் சிட்டிசன் ஓகேவா? ஆர் சூப்பர் சீனியர் ஆர் பிலோ பிலோ 60. ஏதா ஒண்ணு கண்டிப்பா கேட்பான் பத்மா. இப்ப பாருங்க பத்மா. ஆ ஆமாமாமாமாமா. ஓல்ட் ஜிம் தான் பத்மா. இப்ப பாருங்க பத்மா. இப்ப நார்மல் பெர்சன் பத்மா. ஒரு இண்டிவிஜுவலோ 1966க்கு அப்புறம் பொறந்திருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஓகே. ஹெச்யூஎஃப் அசோசியேஷன் ஆஃப் பெர்சன்ஸ் பாடி ஆஃப் அவங்களுக்கு ஸ்லாப் வந்து 2,50,000 வரைக்கும் தான் இல்ல. இப்ப பத்மா லெட்ஸ் டேக் அன் எக்ஸாம்பிள். இந்த கேட்டகரியில 12 லாக்ஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்க. உங்களுக்குன்னு வச்சுக்கோங்களேன். நீங்க வந்து 12 லாக்ஸ் இல்ல. நீங்க வந்து ஒரு 30 லாக்ஸ் ஏர்ன் பண்றீங்க. ஓகே பத்மா? 30 லாக்ஸ். இப்ப நீங்க உங்களோட டாக்ஸ் கால்குலேட் பண்ணுங்க. ஒரே நிமிஷம் பத்மா. இது சீனியர் சிட்டிசன் பத்மா. Padma is earning rupees 30 lakhs per annum. எவ்வளவு வருது பத்மா உங்களுக்கு? சூப்பர், சூப்பர், சூப்பர். பத்மா கிளாப் தட்டுங்க பத்மா. சூப்பர் பத்மா.
7,12,005 அவ்வளவுதான் பத்மா. இப்படிதான் பத்மா சிம்பிளா. நார்மல் இண்டிவிஜுவல் ஹிந்து இண்டிவிஜுவல் ஃபேமிலி அசோசியேஷன் ஆஃப் பர்சன்ஸ் பாடி ஆஃப் ஆர்டிபிஷியல் ஜுரிடிக்கல் பர்சன்றது யாரெல்லாம் தெரியுமா? யூனிவர்சிட்டி ஆஃப் மெட்ராஸ், காமராஜர் யூனிவர்சிட்டி, கலைஞர் யூனிவர்சிட்டி, அவங்களாம் தான் ஆர்டிபிஷியல் ஜுரிடிக்கல் பர்சன். ஓகேவா? இந்த மாதிரி இவங்களுக்கு எல்லாமே வந்து இந்த ஸ்லாப் தான். ஓகேவா? இப்போ இது பாத்துக்கோங்க. இது வந்து சூப்பர் சீனியர் 80, இது 60, இது 60க்கு கீழே. ஓகேவா பத்மா? இது வந்து ஓல்டு ஜிம். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. என்னமா? நிஜமா ஏத்துக்கோ. ஆ பத்மா இத கொஞ்சம் பை ஹார்ட் பண்ணிடுங்க பத்மா. எப்படியாவது 7 மார்க் பத்மா. ஈஸியா இருக்குல்ல? கஷ்டமா இருக்கா? ரொம்ப ஈஸி. அவ்வளவுதான். ஆமா. நீங்க தான் நீங்க பை ஹார்ட் நல்லா பண்ணுவீங்கல்ல. இது இந்த மாதிரி விஷயம் எல்லாம் மெட்டீரியலைஸ் பண்ணுங்க பத்மா. நம்ம ஸ்ட்ரெங்த்ல இருந்தே நம்ம இத வந்து எல்லாருக்குமே எல்லாமே இருக்க பண்ண முடியாது இல்ல? இப்போ உங்களோட மெயின் ஸ்ட்ரெங்த் வந்து பை ஹார்ட்டிங். அத வச்சு மெட்டீரியலைஸ் பண்ணுங்க. ம். இப்ப நம்ம 3 பார்த்திருக்கோம் பத்மா. இண்டிவிஜுவல், சீனியரு, அப்புறம் சூப்பர் சீனியர். ஆமா. பத்மா ஜூன் எக்ஸாம் ஈஸியா இருக்கும்னு சொன்னாங்க பத்மா. இந்த வாட்டி எங்களுக்கு ட்ரெய்னிங் புரோகிராம் முடிக்கும்போது கூட. ஆமாமா. எல்லாம் வந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர்ஸ் நல்லா பாத்துக்க சொல்லியிருக்காங்க. அதுலேருந்தே அதனால நம்ம அப்படி ரிவைஸ் பண்ணலாம். ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர்ஸ்லாம் உங்களுக்கு நல்லா சூப்பரா கோ த்ரூ பண்றேன். ஆமா. எல்லா புகழும் இறைவன் ஒருவனுக்கே. நதி போல ஓடிக்கொண்டீர். எழுதிட்டீங்கன்னா சொல்லுங்க பத்மா. வெரி குட். சூப்பர். இப்ப நம்ம பார்த்தது எல்லாமே என்ன? ஓல்டு ஜிம். ஓகே. ஓல்டு ஜிம். சரியா பத்மா? இது எல்லாமே பத்மா, இது வந்து டிஃபால்ட் டாக்ஸ்டு ஜிம். இது நியூ ஜிம் பத்மா. நீங்கலாம் இந்த இதுல இருப்பீல. அதாவது யாரு? இண்டிவிஜுவல் இவங்கலாம் இந்த இது. அப்புறம் வந்து அதுக்கு சர்சார்ஜ் இது குடுத்துருக்காங்க அதெல்லாம். இங்க இருக்குல்ல ஓல்ட் டாக்ஸ்டு ஜிம்ல சூப்பர் சீனியரு, சீனியரு, இண்டிவிஜுவல். ஓகேவா பத்மா? இப்போ இவங்களுக்கு ரிபேட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ரிபேட் பார்த்துக்கோங்க பத்மா. பத்மா இது நான் ஒண்ணு சஜெஸ்ட் பண்றேன். இது ஒரு 16 பேஜ் தான். ஒரு பிரிண்ட் எடுத்துருங்க. எடுத்து அழகா ஒரு ஃபைல் பண்ணிக்கோங்க. கஷ்டப்பட்டு நீங்க வந்து அதாவது நீங்க தேங்க்ஸ், தேங்க்ஸ். ஆ அவ்வளோதான். பிரிண்ட் அவுட் எடுக்குறீங்க, தட்டி தூக்குறீங்க அப்படியே. ஓகே. எல்லாம் ரெக்கார்ட். ஆ. எம் ஆ எல்லாம் அனுப்பிச்சிருக்கேன் பத்மா. டைரக்ட் டாக்ஸ் எல்லாமே அனுப்பிச்சிருக்கேன். இதோ பாருங்க. இதுதான் அந்த லிங்க். ஓகே. 7A அப்படின்னா டைரக்ட் டாக்ஸ். 7Bனா இன்டைரக்ட் டாக்ஸ். ஓகேவா? எழுதியிருக்கேன். இதுலயே எழுதியிருக்கேன். சூப்பர். அவ்வளோதான். நீங்க என்ன பண்ணுங்க, ஃபர்ஸ்ட்டு டைரக்ட் டாக்ஸ், இன்டைரக்ட் டாக்ஸ் ஃபர்ஸ்ட்டு இந்த 26 பேஜ கரைச்சு குடிங்க. 20, 25 மார்க் வந்துரும் பத்மா. நான் உங்களுக்கு அப்படியே சொல்றேன். அப்படியே நீங்க பண்ணுங்க. சூப்பரா பண்ணுவீங்க. பத்மா இப்ப பாருங்க பத்மா, ரிபேட் இருக்குல்ல பத்மா, ரிபேட் ஞாபகம் வச்சுக்கோங்க. 5,00,000க்கு யாருக்கெல்லாம் ரிபேட்டோ, யாருக்கு ரிபேட் கிடைக்கும் தெரியுமா? என்னோட இன்கமே இப்போ பெட்டி ஷாப்லாம் இருக்காங்கல்ல, பெட்டி ஷாப்பு அவங்கலாம் இருக்காங்கல்ல. அவங்க வந்து ஆனா வந்து இண்டிவிஜுவல் தான். ஆனா அவங்களோட இன்கமே வந்து 5,00,000 கீழன்னா அவனுக்கு ஒரு சலுகை குடுக்குறாங்க. என்ன சலுகை அப்டின்னா 100% ஆஃப் டாக்ஸ் லியாபிலிட்டி. இப்ப 100% ஆஃப் டாக்ஸ் லியாபிலிட்டினா சேஃப் ஃபார்வனுக்கு டாக்ஸ் வந்து ரூ. 70,000 வருதுன்னு வச்சுக்கோங்களேன். ஓகே. ஆனா அவனுக்கு 5,00,000 4,50,000 தான் இன்கம்னா, அப்ப அவன் அந்த சலுகை யூஸ் பண்ணலாம். என்ன சலுகை? அவனோட 70,000 டாக்ஸ் ஆர் ரூ. 12,500 விச் எவர் இஸ் லெஸ். அப்ப அவன் டாக்ஸ் ரூ. 12,500 மட்டும் பே பண்ணா போதும்.
புரிகிறதா? வெரி குட். சூப்பர். அதான் ரிபேட். ஆ ஆமா. அ அதான் நீங்க கஷ்டப்படாதீங்க. இத அப்படியே பிரிண்ட் எடுத்துருங்க பத்மா. ஆ. நீங்க அப்படியே பிரிண்ட் எடுத்துருங்க பத்மா. கஷ்டப்படாதீங்க. நீங்க என்ன பண்ணுங்கன்னா 16 பேஜ ம், ம். சொல்லுங்க. ம். போட்டு பாருங்க உங்க சேலரிக்கு. ஆனா ரூ. 12,00,000 ரிபேட் குடுத்துருவாங்க பத்மா. இப்போ உங்களுக்கு ரூ. 12,00,000 கீழ இருந்ததுன்னு வச்சுக்கோங்க. அப்போ உங்களுக்கு ரிபேட் இருக்கும். அதுவும் நீங்க போடணும். ரிபேட் என்னன்னா 100% ஆஃப் டாக்ஸ் லியாபிலிட்டி 60,000 விச் இஸ் லெஸ் தான். ம். இது குடுத்துருக்கான் பாருங்க. அக்ரீட் ரூப்பீஸ் 12 லேக்ஸ். அப்ப ரிபேட் நீங்க கிளைம் பண்ணிக்கலாம். அப்போ உங்களுக்கு ரொம்ப கம்மியா தான் டாக்ஸ் வரும். ம். ஆனா அதுல வந்து இப்ப சாலரீடு மட்டும் பாத்தீங்கன்னா, இது இது அப்படியே நீங்க அப்ளை பண்ணி பாருங்க உங்க சேலரில. பொதுவா இந்த மார்ஜினல் ரிலீஃப் மட்டும் வெயிட் பண்ணிக்கோங்க. மார்ஜினல் ரிலீஃபோட கான்செப்ட் என்னன்னா, ஒருவேள என்னோட இன்கம் 12,00,000 ஆறுதுன்னு ஜாஸ்தி ஆகுறதுன்னு வச்சுக்கோங்களேன். அண்ட் ரூ. 12,70,587 வரைக்கும், அதாவது 12 லேக்ஸ்லேருந்து 12,75,587 வரைக்கும் டிராவல் ஆகுறதுன்னா, அப்ப அதுக்கு பேர் என்ன சொல்லுவாங்கன்னா, மார்ஜினல் ரிலீஃப் வந்து அவைலபிள்ன்னு சொல்லுவாங்க. மார்ஜினல் ரிலீஃப்ன்னு சொல்லுவாங்க. எப்பன்னா, மை சி 12,00,000 கீழ இருக்கிற வரைக்கும் நான் ரிபேட் கிளைம் பண்ணிக்கலாம் பத்மா. சரியா? அய்யய்யோ! எனக்கு 12,00,000 மேல ஆயிடுத்து. ஆனா நான் 13,00,000 கூட தாண்டல அப்டின்னா, அப்ப 12,70,600 வரைக்கும்னா, நான் மார்ஜினல் ரிலீஃப்ன்னு ஒரு ஒரு விஷயம் இருக்கு. அத கிளைம் பண்ணிக்கலாம். அதோட ஃபார்முலா என்னன்னா, டாக்ஸ் இன் இன்கம் மைனஸ் இன்கம் இன் எக்ஸஸ் ஆஃப் 12 லேக்ஸ். இதுக்கு ஒரு சம் நம்ம போடுவோம். அப்ப நான் உங்களுக்கு போட்டு காமிக்கிறேன். இந்த ஃபார்முலா மட்டும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. நல்லா பார்த்துக்கோங்க பத்மா. ஜஸ்ட் அப்படியே லிசன் பண்ணுங்க நான் சொல்றத. கேள்வி செல்வம். நல்லா லிசன் பண்ணிக்கோங்க. 12,00,000த்துக்குள்ள இருந்தீங்கன்னா, உங்களுக்கு பெரிய ரிபேட் இருக்கு. சாலரி பெரிய ரிபேட் இருக்கு. 12,00,000லேருந்து ரூ. 12,70,587 வரைக்கும் தான் ரிபேட் கிடையாது. ஆனா மார்ஜினல் ரிலீஃப் இருக்கு. அதுவும் ஒரு சலுகை தான். ஆனா, எப்ப உங்களோட ஸ்லாப் 13,00,000 மேல போறதோ, அதுக்கப்புறம் நீங்க வந்து யூ வில் கம் அண்டர் த யூ நோ ஹியூஜ் டாக்ஸ் பிராக்கெட்ன்னு அர்த்தம். ஓகேவா? சோ இட் இஸ் லைக் ஆனா அதுல வந்து 2, 3 எக்செப்ஷன்ஸ் இருக்கு. 99% இதுதான் பத்மா. ஓகேவா? 99% இந்த மாரி தான். எப்ப இந்த ரிபேட் இன்னொன்னு அவைலபிள் இல்ல தெரியுமா பத்மா? இந்த லாட்டரில இருந்து வின் பண்றாங்க. இந்த சூப்பர் சிங்கர்லேருந்து அவங்களுக்கு ஒரு ப்ரோகிராம்லேருந்து ஒரு இது கிடைக்கிறது. சூப்பர் சிங்கர் அந்த இதெல்லாம் குடுக்குறாங்கல்ல பத்மா. 50,00,000 வீடு. அந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் நம்ம வந்து ரிபேட் இது பண்ண முடியாது. ஓகேவா? அது சில சில எக்செப்ஷன் தேர் வில் பி எக்செப்ஷன்ஸ் பத்மா ஆல்வேஸ்ல. எல்லாமே வந்து எல்லாமே ஒரு ஸ்ட்ராங்கா இருக்கும். ஆனா அதுலயும் ஒரு சின்ன நுணுக்கங்கள்லாம் கண்டிப்பா இருக்கும். அத விட்டுருங்க இப்போதைக்கு. திஸ் இஸ் தி அதாவது ஸ்ட்ரெய்ட்டா ஒரு விஷயம் டாக்ஸ்ல இப்படி பண்ணணும்னா இப்படிதான் பண்ணணும். ஓகேவா? குட். இப்ப அடுத்தது பாருங்க பத்மா ரிபேட் வந்து 5,00,000த்துக்கு வரைக்கும் தான் ரிபேட். சர்சார்ஜ் யாருக்கு? 50,00,000த்துக்கு மேல இருக்கிறவனுக்கு சர்சார்ஜ். ம். டாக்ஸுக்கே டாக்ஸ் பத்மா அது. ஆ சூப்பர். ஹெல்த் சென்ஸ் எப்பவுமே 4% ஆஃப் டாக்ஸ் லியாபிலிட்டி அண்ட் ஆஃப்டர் சர்சார்ஜ். புரியுதா? 4% ஆஃப் டாக்ஸ் லியாபிலிட்டி ஆஃப்டர் சர்சார்ஜ். ஓகேவா? இப்ப பாருங்க பத்மா, இப்ப இதெல்லாம் நம்ம டிராவல் பண்ணதெல்லாம் டிஃபால்ட் டாக்ஸ் ரெஜிம், நியூ டாக்ஸ் ரெஜிம். இப்போ ஓல்ட் டாக்ஸ் ரெஜிம்ல தான் நீங்க சூப்பர் சீனியர் அவங்கலாம் வராங்க. இண்டிவிஜுவல்லாம். ஆமா. இப்போ அதுல வந்து ரிபேட்ட பொறுத்தவரைக்கும், அங்க வந்து உங்களுக்கு வந்து இந்த இப்படி இருக்கும். 100% ஆஃப் டாக்ஸ் லியாபிலிட்டி ஆர் 60,000 விச் எவர் இஸ் லெஸ்ஸர். எங்க நியூல.
ஓல்டுல எப்படி தெரியுமா 100% ஆஃப் டாக்ஸ்ல அப்படியே 12,500 விச் எவர் இஸ் லெஸ் ரிபேட். ஓகேவா சூப்பர். அதே மாதிரி சர்சார்ஜும் அப்படிதான் பத்மா. இங்க டோட்டல் இன்கம் எக்ஸீட்ஸ் 5 crores 37% ஆஃப் டாக்ஸ்ல நியூ ரெஜிம்ல எப்படி இருக்கும்னா சர்சார்ஜ் 2 crore எக்ஸீட் ஆனாலே 25% தான். இந்த அஞ்சாவது கேட்டகரி கிடையவே கிடையாது. இந்த 5 கோடிக்கு எல்லாம் கிடையவே கிடையாது. 2 கோடி இன்க்ரீஸ் பண்ணாலே நீ டாக்ஸ் பிராக்கெட்ல வந்துடுற. ஆமா 37%. அதாவது 2 கோடினாலே 25. இந்த 37%ன்ற டாக்ஸ் பிராக்கெட் இப்ப இல்ல. சாரி சர்சார்ஜ்ன்றது இப்ப இல்லன்னு சொல்ல வரேன். இது ஓல்ட் ரிஜிம் பத்மா. அது ஃபர்ஸ்ட் இருக்கிறது நியூ ரிஜிம். புரியுதா உங்களுக்கு? புரியுது. ஓகே குட். இப்போ வந்து கோட் பர்சன்டேஜ் ஆஃப் டாக்ஸ் லைபிலிட்டி பத்மா ஹெல்த் அண்ட் செஸ் அது. ஓகேவா? பத்மா இப்ப இங்க பாருங்க பத்மா. லெட்ஸ் டேக் இந்தியன் கம்பெனி. ஓகே இந்தியன் கம்பெனில எப்படி டாக்ஸ் டிராவல் ஆகுறதுன்னு சொல்றேன். டர்ன் ஓவர் டியூரிங் த ப்ரீவியஸ் இயர் டஸ் நாட் எக்ஸீட் 400 crores வச்சுக்கோங்க. அப்ப 25% இது பண்ணணும். சரியா? இது கம்பெனி பத்மா. இப்ப நம்ம பார்த்தது எல்லாமே இண்டிவிஜுவல், இண்டு அன்டிவைடட் ஃபேமிலி, அசோசியேஷன் ஆஃப் பர்சன், ஆர்டிஃபிஷியல் ஜூரிஸ்டிகல் பர்சன். கம்பெனிக்கு என்ன? தெரியலையே. கம்பெனிக்கு எப்பவுமே ஞாபகம் வச்சுக்கோங்க 25% 400 கோடி வரைக்கும். இன் எனி அதர் கேஸ் ஆமா. இப்போ இப்போ இவங்க எல்லாம் ஃபாரின் கம்பெனி இருக்காங்கன்னா 35%. ஓகேவா பத்மா? இப்போ இல்ல கம்பெனி இல்ல இண்டிவிஜுவல் ஆமா 35%. ஆமா. ஆனா இந்தியன் கம்பெனில 400 கோடி கீழ இருக்கிறவங்க 20%. 400 கோடிக்கு மேல எக்ஸிட் ஆறவங்க 30%. ஓகேவா பத்மா? சூப்பர். பத்மா இப்ப இங்க பாருங்களேன். இந்த கான்செப்ட் நல்லா கவனிங்க. கம்பெனி பேசிட்டோம். இண்டிவிஜுவல் பேசிட்டோம். இண்டிவிஜுவல் HUF ஆர்டிஃபிஷியல் ஜூரிடிகல் பெர்சன் அதாவது இந்த யுனிவர்சிட்டி ஆஃப் மெட்ராஸ் அவங்கலாம் அதெல்லாம் பேசினோம். கம்பெனி பேசினோம். பார்ட்னர்ஷிப்னா என்ன பண்ணுவான்? ஸ்ட்ரெய்ட்டா 30%. இப்படி வரும் பத்மா. ஃபர்ஸ்ட் இண்டிவிஜுவல் வருவான் பத்மா. அப்புறம் இண்டிவிஜுவல் HUF ஆர்டிஃபிஷியல் ஜூரிடிகல் பெர்சன், அசோசியேஷன் பெர்சன்லாம் ஒரு கேட்டகரி. அடுத்த கேட்டகரி வந்து பார்ட்னர்ஷிப். அடுத்த கேட்டகரி வந்து கம்பெனி. ஓகேவா பத்மா? ஹை லெவலா புரியுதா உங்களுக்கு? நீங்க மைண்ட்ல படிக்கும்போது எப்படி படிக்கணும்னா, இப்படி படிக்கணும். இண்டிவிஜுவல், அசோசியேஷன் அசோசியேஷன் ஆஃப் பெர்சன், அசோசியேஷன் ஆஃப் பெர்சன் அப்புறம் வந்து ஆ அசோசியேஷன் பெர்சன்ஸ் த ஒரே ஒரே நிமிஷம் பத்மா சாரி. என்னம்மா பேப்பர்ஸ்? தெரியலையேம்மா எனக்கு. எங்க வச்சீங்க? பன்ச்சா? பஞ்ச் இதுல எதுவும் பஞ்ச்ல இருந்து எடுத்துன்னு போயேன். பஞ்ச் எங்க? எங்க அந்த பண்டில்? பத்மா பத்மா சாரி. எங்க? ஒரே ஒரு நிமிஷம் பத்மா. சாரி பத்மா. கேக்குதா பத்மா? சாரிம்மா. பத்மா இது ஞாபகம் வச்சுக்கோங்க பத்மா. இந்த மாதிரி படிங்க. ஸோ இண்டிவிஜுவல் அசோசியேஷன் ஆஃப் பெர்சன்ஸ் அப்புறம் ஹிந்து அன்டிவைடட் ஃபேமிலி, ஆர்டிஃபிஷியல் ஜூரிடிகல் பர்சன். ஓகேவா? இதெல்லாம் ஒரு கேட்டகரி பத்மா. ஓகே. இன்னொரு கேட்டகரி வந்து பார்ட்னர்ஷிப். இன்னொரு கேட்டகரி வந்து கம்பெனி. இப்போ கம்பெனில தான் பத்மா 2 கம்பெனி. ஒண்ணு டொமஸ்டிக்கும், ஒண்ணு ஃபாரினும். ஓகேவா பத்மா? பார்ட்னர்ஷிப் வந்து ஸ்ட்ரெய்ட் பிரச்சனை இல்ல. ஒரே ஒரு டேட்டா தான் குடுத்துருக்கான் அவன். ஒரு ஸ்ட்ரெய்ட் ஃபார்வர்டா குடுத்துருக்கான். அதுல வந்து நம்மளுக்கு பெருசா காம்ப்ளிகேஷன்ஸ்லாம் எதுவுமே கிடையாது. 20 சாரி 30%ன்னு சொல்லிட்டான். இவன் வந்து 2 கம்பெனிய டொமஸ்டிக் கம்பெனிய வந்து 25 இவன் வந்து ஃபாரின் கம்பெனி கொஞ்சம் ஜாஸ்தியா டாக்ஸ் பண்ணுவாங்க. ஸோ 35%.
இங்கதான் பத்மா உங்களுக்கு இண்டிவிஜுவலுக்கு தான் எக்கச்சக்கமான டாக்ஸ். ஓல்டு ரெஜீம்ல 1, நியூ ரெஜீம்ல 1. இப்படி நீங்க படிச்சீங்கன்னா உங்களுக்கு ஈஸியா இருக்கும் பத்மா. ஒரு 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 பிக்சரைசேஷன் சொல்றேன். புரியுதா பத்மா உங்களுக்கு? சூப்பர். இந்த மாரி படிங்க பத்மா. ஸோ கம்பெனிக்கு இப்படி பத்மா அதே மாரி சர்சார்ஜ் வந்து இண்டிவிஜுவலுக்கு எப்படி 50 க்ரோர்ஸ்ன்னு வச்சிருக்காங்களோ, கம்பெனிய பொறுத்தவரைக்கும் 10 crore எக்ஸீட் ஆனாலே சர்சார்ஜ். 10 crore வரைக்கும் சர்சார்ஜ் கிடையாது. 10 crore எக்ஸீட் ஆனாலே டொமஸ்டிக்னா 12%, ஃபாரின்க்குனா 5%. இஃப் இன்கம் எக்ஸீட்ஸ் 1 crore அண்ட் டஸ் நாட் எக்ஸீட் 10 crores-னா 7%. 1 crore-மே எக்ஸீட் ஆகல. இஃப் தி இன்கம் டஸ் நாட் எக்ஸீட் 1 crore-னா இட் இஸ் நில். பத்மா இந்த லைன் மட்டும் நான் செக் பண்ணிட்டு சொல்றேன். என்ன பத்மா இந்த நில் நில் மட்டும். ஏதோ மாத்திருக்கிற மாரி இருக்கு. நான் இது மட்டும் செக் பண்ணி சொல்றேன். அவ்வளவுதான் பத்மா. ஹெல்த் அண்ட் எஜுகேஷன் செஸ் எப்பவுமே 4% தான். ஓகேவா? ஆ, இது இதெல்லாம் வந்து இது வெயிட் பண்ணுங்க பத்மா. இதெல்லாம் வந்து கடைசியா பார்க்கலாம். ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஆ பத்மா இப்ப வந்து வாத்சல்யா ஸ்கீம்னு சொல்லிட்டு ஒண்ணு இன்ட்ரோடியூஸ் பண்ணிருக்காங்க. ஓகேவா? நான் வாத்சல்யா ஸ்கீம்னு ஒண்ணு இன்ட்ரோடியூஸ் பண்ணிருக்காங்க. அந்த வாத்சல்யா ஸ்கீம்ல என்ன அர்த்தம்னா, ஆ இப்ப திடீர்னு வந்து நான் வந்து என்னோட குழந்தைக்காக நான் வந்து ஒரு அமௌண்ட் போட்டுட்டே இருக்கேன்னு வச்சுக்கோங்களேன். ஏதோ ஒரு திடீர்னு எனக்கு ஒரு கன்டிஜென்சி சிச்சுவேஷன் வருதுன்னு வச்சுக்கோங்க. நான் அந்த அக்கவுண்ட்லேருந்து அந்த வாத்சல்யா ஸ்கீம்ல இருக்கிற அமௌண்ட்ட வந்து நான் வெளியில எடுக்கலாம். ஓகேவா? வெளியில எடுக்கும்போது என்ன ஆகுறதுன்னா, Section 10 subsection 12BA has been inserted to provide that any income received or partial withdrawal made out of minor's account shall not be included in the total income of the parent or guardian to the extent it does not exceed 25% of the amount of contributions made by him. அதாவது பென்ஷன் ஃபண்ட் ரெகுலேட்டரி டெவலப்மெண்ட் அத்தாரிட்டி என்ன சொல்றது அப்படின்னா, புதுசா எடுத்திருக்காங்க பத்மா இது. வாத்சல்யா ஸ்கீம்ல நான் ஒரு அமௌண்ட் சேர்த்து வச்சு அந்த சேர்த்து வைக்கிறதுக்கு வந்து என்னோட மைனருக்காக நான் சேர்த்து வச்சிருக்கேன்னு வச்சுக்கோங்க. அதுலேருந்து ஒரு அமௌண்ட் திடீர்னு அவங்களோட டிசீஸஸ்க்காகவோ, டிசபிலிட்டிக்காகவோ, ஏதோ எஜுகேஷனுக்காகவோ நான் எடுக்கிறேன்னா, அந்த அமௌண்ட் வந்து என்னோட பேரண்டோட இன்கம்ல வரவே வராது. முன்னாடி அது இன்க்ளூட் பண்ணுவாங்க பத்மா. இன்க்ளூட் ஆயி டாக்ஸ் லையபிலிட்டி ஆகும். இப்ப அது கிடையாது அப்படின்னு சொல்றாங்க. பட் இட் ஷுட் பி எ பார்ஷியல் வித்ட்ராவல் அண்ட் அதுல வந்து 25% ஆஃப் தி கான்ட்ரிபியூஷன் அதுலேருந்து 25%க்கு கீழ தான் நான் எடுக்கணும். அதுலேருந்து எடுக்கும்போது. அதுக்கு மேல எடுத்துறக்கூடாது. அதுக்குள்ள இருக்குன்னா, தென் இட் இஸ் கம்ப்ளீட்லி வில் நாட் கம் அண்டர் த டாக்ஸ் பிராக்கெட் ஆஃப் த பேரண்ட். இது ஒரு பாயிண்ட் பத்மா. இதெல்லாம் எப்படி தெரியுமா பத்மா? அங்கங்க அமெண்ட்மென்ட்ஸ் பண்ணிருக்காங்க. இன்கம் ஃப்ரம் சேலரில எங்கேயோ குட்டியா பண்ணிருப்பான். ஹவுஸ் ப்ராப்பர்ட்டில எங்கேயோ குட்டியா பண்ணிருப்பான். ப்ராஃபிட்ஸ் அகைன்ஸ்ட் அந்த மாரி குட்டி குட்டியா பண்ணியிருக்கிறது ஒரு ஒரு இடத்துல பண்ணியிருக்கிறத குடுக்குறான். ஆனா இதுதான் கடந்த 7 மாசத்துல வந்த நியூ அமெண்ட்மென்ட். புரியுதா பத்மா? ஒரு கன்டினியூட்டி இல்லாத மாதிரி இருக்கும். ஆனா ஏன் அந்த கன்டினியூட்டி இல்ல அப்டின்னா, இன்கம் ஃப்ரம் சேலரி எல்லாமே ரிவிஷன் பண்ணல. பட் ஏதோ ஒரு இன்கார்ப்பரேட் பண்ணியிருப்பான். அதே மாதிரி இது வந்து கிளப்பிங் ஆஃப் இன்கம்ன்ற கான்செப்ட்ல வரும். அப்போ அதுல ஒரே ஒரு ப்ரொவிஷன் நியூவா இன்ட்ரோடியூஸ் பண்ணிருக்கான்ல, அது மட்டும் தான் போட்டிருப்பான் சப்ளிமெண்டரில. ஏன்னா அதுதான் உங்களுக்கு நியூவா வந்தது. அதுதான் உங்களுக்கு எம்சிக்யூல கேட்பாங்க. ஓகேவா பத்மா? சோ இப்ப நீங்க இத பொறுத்தவரைக்கும் எது ரொம்ப தரவா இருக்கணும்னா, இந்த 25% தான். அவன் எம்சிக்யூல எப்படி கேட்பான்னா, இட் டஸ் நாட் எக்ஸீட் 25%ஆ இல்ல 15%ஆ 10%ஆ கேட்பான். சோ நீங்க கரெக்ட்டா 25%ன்னு மார்க் பண்ணிடணும். அவ்வளவுதான். நெக்ஸ்ட் பாருங்க பத்மா. 1023 FE இதுல என்ன சொல்றாங்கன்னா, ஒரு பெர்சன் பத்மா ஓகே ஒரு இன்கம் ஜெனரேட் பண்றாரு. டிவிடெண்ட் வருது. அவருக்கு ஒரு கம்பெனில இருந்தோ இல்ல இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்ல இருந்தோ வருது. இல்ல லாங் டர்ம் கெயின் கேபிட்டல் மூலமா ஒரு இன்கம் வருதுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த இன்கம் இந்தியால இருக்கிற இன்வெஸ்ட்மெண்ட் மூலமா வருது அப்படின்னா, அந்த பெர்சனுக்கு அது கம்ப்ளீட்டா எக்ஸம்ஷன். ஓகேவா பத்மா? இதுல வந்து ஸ்பெசிஃபைட் பெர்சன்னு ஒண்ணு இருக்காங்க பத்மா. யார் ஸ்பெசிஃபைட் பெர்சன் தெரியுமா? யார வந்து சோவரியன் வெல்த் ஃபண்ட் ஓகேவா? பென்ஷன் ஃபண்ட் யாரெல்லாம் சென்ட்ரல் கவர்மெண்ட்
த்ரூ நோட்டிபிகேஷன் அஃபீஷியல் கெசட்ல சோவரின் வெல்த் ஃபண்ட் கீழே இருக்காங்களோ இல்ல பென்ஷன் ஃபண்ட் கீழே இருக்கிற ஆளெல்லாம் ஸ்பெசிஃபைட் பர்சன் சொல்றாங்க. இந்த ஸ்பெசிஃபைட் பர்சனுக்கு டிவிடெண்டோ இன்ட்ரெஸ்டோ இல்ல லாங் டேர்ம் கேபிட்டல் கெயினா இந்த 2026ல ஒரு லேண்டை வாங்கி 25 வருஷம் கழிச்சு நான் வித்து அதன் மூலமா எனக்கு ஒரு அமௌண்ட் லாபம் வருதுல, அதான் லாங் டேர்ம் கெயின். ஸோ அப்பனா என்ன அர்த்தம்? 2002ல நான் ஒரு இதை வாங்கி 2026ல நான் வந்து செல் பண்ணும்போது எனக்கு ஒரு லம்சம் அமௌண்ட்ல அந்த மாதிரி அமௌண்ட் வந்ததுன்னா அதெல்லாம் கம்ப்ளீட்லி அண்ட் தட் அமௌண்ட் வேர் ஐம் கம்மிங் அண்டர் த கேட்டகரி ஆஃப் அ ஸ்பெசிஃபைட் பர்சன் சொல்லிட்டு என்ன டிக்ளேர் பண்றாங்க சென்ட்ரல் கவர்மெண்ட் த்ரூ அஃபீஷியல் கெசட் எனக்கு வந்து ப்ரூவ் பண்றேன் அப்படின்னா தென் தோஸ் அமௌண்ட் comes under the category of a exemption category and it will not come under the tax slab அப்படின்னு கன்ஃபார்ம் பண்றாங்க. புரியுதா பத்மா? இது ஒரு பிட் பத்மா, இது ஒரு பிட். அப்புறம் அடுத்தது வந்து ஆம், 23 சப்செக்ஷன் எஃப்பி பத்மா புதுசா எடுத்துட்டு வந்திருக்காங்க. அவங்க என்ன சொல்றாங்கன்னா லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின். லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின்னா என்ன சொல்றேன் பத்மா? எந்த கெயின் நான் இப்ப வாங்குறேன் பத்மா, இப்ப வாங்கிட்டு நான் அடுத்த வருஷத்துலயே அதாவது 2 வருஷத்துலயே 36 மந்த்ஸ்க்குள்ளே நான் வித்துறேன்னு வச்சுக்கோங்க, அது ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் கெயின். எந்த ஒரு அசட்டை நான் வாங்கி 36 மாசம் கழிச்சு விக்கிறேனோ அது லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின். அந்த மாதிரி ஒரு லாங் டேர்ம் கேபிட்டல் கெயினை நான் வந்து எனக்கு வந்து பேசிக்கா எனக்கு வர்றது நான் அந்த மாதிரி விக்கிறேன்னு வச்சுக்கோங்க. அப்போ அந்த லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின் கம்ப்ளீட்டா வந்து இட் வில் பி கம்மிங் அண்டர் த கேட்டகரி ஆஃப் அதாவது இட் இஸ் கம்மிங் அண்டர் த கேட்டகரி ஆஃப் எக்ஸம்ஷன் கேட்டகரி. அதுல டாக்ஸ் பிடிக்க கூடாது அப்படின்னு சொல்றாங்க. ஏன் நான் தெரியுமா பத்மா? இதெல்லாம் திஸ் ஆர் ஆல் த என்கரேஜ்மெண்ட்ஸ் மேட் ஃபார் த இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் மேட் இன் இந்தியா. இந்தியால இன்வெஸ்ட் பண்ணுங்க, உங்களுக்கு டாக்ஸ் கிடையாது. இந்தியால இன்வெஸ்ட் பண்ணுங்க, டாக்ஸ் கிடையாதுன்னு சொல்லுவாங்க. ஃபாரின் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ் நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. என்கரேஜ் மோர் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் இன் இந்தியா. த கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஹஸ் கம் அப் வித் an initiative. இந்தியால இன்வெஸ்ட் பண்ணி இந்தியாலே லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின் வேணா உனக்கு அதுல எக்ஸம்ஷன் கிடையாதுன்னு சொல்றதுதான் இந்த 10 சப்செக்ஷன் 23 FE. புரியுதா பத்மா? எக்ஸம்ஷன் கொடுக்குறாங்க, சாரி எக்ஸம்ஷன் கொடுக்குறாங்க, டாக்ஸ் கிடையாது, சாரி டாக்ஸ் கிடையாது. ஓகேவா? அப்புறம் ஸ்பெசிஃபைட் எம்ப்ளாயின்னு சொல்லிட்டு ஒரு வேர்டு உங்களுக்கு ஞாபகம் இருக்கு, அந்த சேலரியில படிச்சோம். ஸ்பெசிஃபைட் எம்ப்ளாயின்னு ஒருத்தர் இருப்பார் பத்மா. ஸ்பெசிஃபைட் எம்ப்ளாயி அவருக்கு வந்து த்ரெஷோல்ட் லிமிட், அதாவது இப்ப வந்து அவர் டிராவல் பண்றாரு அவுட் சைடு, ஏதோ ஒரு ஃபேமிலி மெம்பருக்கு வந்து ஏதோ மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு அவர் டிராவல் பண்றாருன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ அதெல்லாம் வந்து பர்குசைட் கிடையாது. எப்ப பர்குசைட் கிடையாதுன்னா அவரோட salary வந்து 2 lakhs எக்ஸீட் ஆகக்கூடாது. இட் should not exceed 2 lakhs. பட் இந்த 2 lakhsன்றது இப்ப 8 lakhs இன்க்ரீஸ் பண்ணிருக்காங்க பத்மா, வேற எதுவும் இல்ல. நல்லா பாத்துக்கோங்க. ஸ்பெசிஃபைட் எம்ப்ளாயிக்கு வந்து ஜெனரலா த்ரெஷோல்ட் லிமிட் வந்து 4 லட்சம் பத்மா. ஓகேவா? ஒருவேளை அதே ஆமா ஆமா 4 லட்சம் ரூபாய். அப்புறம் ஒரு எம்ப்ளாயர் ஒரு எம்ப்ளாயிக்காக ஹெல்ப் பண்றாரு. ஓகேவா? எம்ப்ளாயிக்கோட யாரோ ஒரு பையனுக்கு வந்து எம்ப்ளாயியோட பையனுக்கு ஏதோ டிசேபிள் பண்ணாட்டன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு வந்து ஏதோ ஹெல்ப் பண்றாரு. ஆனா அந்த ஹெல்ப் பண்ற அந்த எக்ஸ்பெண்டிச்சர் வந்து பர்குசைட் கிடையாது. எப்பன்னா 2 லட்சம் வந்து எக்ஸீட் இஃப் த salary ஆஃப் தி எம்ப்ளாயி டஸ் நாட் எக்ஸீட். 2 லட்சம் இருக்கா, அவனுக்கு salary வந்து 2 லட்சம் இருக்கான். பட் அவனோட பையனுக்கு டிசபிள்மெண்ட் எம்ப்ளாயரோட ரெக்வஸ்ட் கேட்டு எம்ப்ளாயி வந்து யூகேல ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு போறாருன்னு வச்சுக்கோங்களேன். 2 லட்சம் salary வரைக்கும் அவனுக்கு பர்குசைட் வர அதாவது டாக்ஸபிள் கிடையாது அந்த அமௌண்ட். இப்ப என்ன பண்ணிருக்காங்கன்னா பத்மா, அந்த லிமிட்டை வந்து 8 லட்சம் ரூபாய்க்கு இன்க்ரீஸ் பண்ணிருக்காங்க. ஸோ ஒரு எம்ப்ளாயியோட சேலரிய 8 லேக்ஸ், எம்ப்ளாயியோட சேலரி வந்து 8 லேக்ஸ் இருக்கு, அவனோட பையன் டிசபிள்மெண்ட் ஆயிருக்கான், எம்ப்ளாயர் கிட்ட சொல்லி டிராவல் வந்து வெளியில கூட்டிட்டு போய் யூகேல கூட்டிட்டு போய் ட்ரீட்மெண்ட் பண்றாங்கன்னா அந்த எக்ஸ்பென்ஸ் அந்த கம்ப்ளீட் எக்ஸ்பெண்டிச்சர் ஃபுல்லாவுமே டாக்ஸபிள்ல வராது. இட் இஸ் கம்ப்ளீட்லி எக்ஸம்ப்டட். இட் வுட் நாட் பி அது வந்து பர்குசைட்டே கிடையாது உங்களுக்கு. அது ஒண்ணு. அப்புறம் வந்து பத்மா இதோட நான் முடிக்கிறேன் பத்மா.
இந்த ஆனுவல் வேல்யூ ஆஃப் தி செல்ஃப் ஆக்குபைட் ப்ராப்பர்ட்டி 8ல இருந்து 16 வரைக்கும் நாளைக்கு உட்காந்துக்கலாம். ஓகேவா பத்மா? நாளைக்கு நாளைக்கு நீங்க ஆபீஸ் போயிடுவீங்கல்ல? சரி, நீங்க போயிட்டு வந்து எனக்கு பிங் பண்றீங்களா? நாளைக்கு நாளைக்கு நீங்க போயிட்டு வந்துட்டு எனக்கு பிங் பண்ணுங்க. அந்த டைம் நம்ம உட்காந்துக்கலாம். நைட்டா? நைட் 10:00 நைட் 10:00 ஆயிடுமா பத்மா உங்களுக்கு? சரி, போயிட்டு வாங்க. போயிட்டு வந்துட்டு பிக் பண்ணுங்க. ம். ம். பண்ணுங்க. ம். குட், குட். பத்மா, பிசினஸ் லா புக்லேருந்து தான் வரும் கேட்பாங்க பத்மா. நான் இந்த கம்பெனி பார்ட் இருக்குல்ல, கம்பெனி ஆக்ட் ஒரு ஃபுல் ஸ்ட்ரெச் குடுத்துருக்கேன்ல. அத பிரையாரிடைஸ் பண்ணுங்க. அதுலேருந்து உங்களுக்கு 40லேருந்து 45 மார்க் அது மட்டுமே வரும். பிசினஸ் லாஸும், எத்திக்ஸும் புக்லேருந்து தான் கேட்பான். 90% புக்லேருந்து தான் கேட்பான். வெளியிலேருந்து கேட்கறதுக்கான வாய்ப்புகளே கிடையாது. ஏன்னா, நம்ப வந்து நம்மளோட சிஎம்ஏ கோர் ஏரியா வந்து லா கிடையாது. சோ, இதெல்லாம் வந்து இந்த இந்த சப்ஜெக்ட்லாம் ஆட் பண்ணது வந்து, உனக்கு அத பத்தி நாலேட்ஜ் இருக்கா? அப்படின்றதுக்காக தான் இந்த சப்ஜெக்ட்லாம். நம்மளோட கோர் ஏரியா வந்து காஸ்டிங், இன்டைரக்ட் டாக்ஸேஷன். காஸ்டிங்ல தான் நம்மள சுத்த விடுவானே தவிர, மத்ததெல்லாம் தே வில் ட்ரை டூ டெஸ்ட் யுவர் பேசிக்ஸ் தான். சரியா? சோ, நாளைக்கு நீங்க நைட் வந்து 10 மணிக்கு வந்துட்டு எனக்கு பிங் பண்ணுங்க. சரியா? வி வில் சிட். ஓகே. பத்மா, இது ஒண்ணு. அப்புறம் இன்னொன்னு வந்து நீங்க உங்ககிட்ட ஒண்ணு அப்டேட் மட்டும் பண்ணிடுறேன். இப்போ இந்த 16 பேஜ் இருக்குல்ல பத்மா, இத 16 பேஜ எப்படியாவது நீங்க மனசுலாக்கிடுங்க. நல்லா கிரிப் எடுத்துட்டு வந்துருங்க. டைரக்ட் டாக்ஸேஷன்ல சொல்றேன். ஓகே. நாளைக்கு இந்த 16 பேஜ் முடிச்சுடுவோம். இந்த வீக்கெண்ட்குள்ள உட்காந்தோ, ஏதோ ஒரு 20க்குள்ளயோ ஏதோ ஒரு டைம்ல இந்த 16 பேஜும் அந்த இன்டைரக்ட் டாக்ஸேஷன் ஒரு 10 பேஜ் இருக்குல்ல, 36 பேஜும் பிரையாரிடைஸ் பண்ணி நல்ல கிரிப் எடுத்துட்டு வந்துருங்க. ஏன்னா, அதுலேருந்து 25 மார்க்ஸ் டூ 30 மார்க்ஸ் கன்வெர்ட் ஆகறதுக்கான ஃபுல் வாய்ப்புகள் இருக்கு. ஓகேவா பத்மா? நான் இது உங்களுக்கு ஃபுல்லா சொல்லி தருவேன். இந்த சப்ளிமெண்டரி ஃபுல்லா உங்களுக்கு சொல்லி தருவேன். நீங்க டவுட் நல்லா படிச்சு அதான் ஃபுல்லா நான் சொல்லி தந்துருவேன். சப்ளிமெண்டரி. இன்டைரக்ட் டாக்ஸும் ஃபுல்லா சொல்லி தந்துருவேன். நீங்க ஃபர்ஸ்ட் டாக்ஸ பிரையாரிடைஸ் பண்ணனும்னா இத தான் பிரையாரிடைஸ் பண்ணணும். எந்த பேஜ்? 26 பேஜ். ஓகேவா? அது நாளைக்கு பிரிண்ட் அவுட் மட்டும் எடுத்துட்டு வந்துருங்க பத்மா. நீங்க பிரிண்ட் அவுட் எடுத்துட்டு வந்தீங்களா, நீங்க பேப்பர் பக்கத்துல இதெல்லாம் எழுதிக்கணும் அப்படின்றதும் நான் சொல்லிடுவேன். சரியா? நீங்க அதிலேயே குட்டி குட்டி கால்குலேஷன்ஸ்லாம் போட்டுக்கலாம். உங்களுக்கு ஈஸியா இருக்கும். பத்மா, அப்புறம் இங்க பாருங்களேன். காஸ்டிங் ஃபார்முலான்னு ஒண்ணு அனுப்பிச்சிருக்கேன்ல. ஒரு நிமிஷம் இருங்க. அதையும் ஐ வில் அப்டேட் யூ. ஒரே நிமிஷம். ம். ஆ ஒரு நிமிஷம். இது வந்து ஒரு பிரிண்ட் அவுட் எடுத்துட்டுருங்க. எல்லா சாப்டரோட காஸ்டிங் ஃபார்முலா இருக்கு. இது வந்து எனக்கு தெரிஞ்ச ஒருத்தவங்க வந்து குடுத்தாங்க. சரியா? இது வந்து புருஷோத்தமன் அகர்வால்ன்னு சொல்லிட்டு, சிஏ இன்டர் ஸ்டூடண்ட் என்னோட ஸ்டூடண்ட் இருக்காங்க. அவர்கிட்ட கேட்டேன். அவரு வந்து இத அனுப்பிச்சு விட்டாரு எனக்கு. எல்லாத்தோடையும் பத்மா, இப்ப வந்து உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள்க்கு நான் சொல்றேன். இப்ப நம்ம மார்ஜினல் காஸ்டிங் ஏற்கனவே படிச்சோம்ல. அதுலேருந்து உங்களுக்கு வந்து அலைன் பண்றேன். மார்ஜினல் காஸ்டிங்ல பாருங்க எல்லா ஃபார்முலாவும் இதுல வந்துரும். ஆனா ஃபார்மேட்லாம் இதுல இருக்காது. ஏன்னா அந்த ஃபார்மேட்லாம் வந்து அ நான் வந்து ஸ்டூடண்ட்ஸோட ஃபெசிலிட்டேஷன்க்காக இது ஓரளவுக்கு ரெடி பண்ணது. ஃபார்முலா எல்லாமே வந்துரும் பத்மா. அதே மாரி பாருங்களேன், இதோட மார்ஜின் ஆஃப் சேல்ஸ், அதே மாதிரி உங்களுக்கு வந்து இதுவும் அது பேர் என்ன? சேல்ஸ் லெஸ் வேரியபிள் காஸ்ட் கான்ட்ரிபியூஷன். இது. இப்போ இந்த ஃபார்மேட்ட நல்லா மனசுலாக்கிக்கோங்க. அதுக்கு அடுத்தது வந்து இது பாருங்க. சேஞ்ச் இன் பிக்ஸட் காஸ்ட் இது இது எல்லாமே. ஸ்டாண்டர்ட் காஸ்டிங்ல பத்மா, ஸ்டாண்டர்ட் காஸ்டிங்க பொறுத்தவரைக்கும் என்னோட ஃபார்மேட் யூஸ் பண்ணுங்க. 1, 2, 3, 1, 2, 3, 4. ஓகேவா? அது. இது ஒரு கைடன்ஸ் மாரி வச்சுக்கோங்க. அதே மாரி பட்ஜெட். பிக்ஸட் ஓவர்ஹெட்ஸ்லாம் கன்ஃப்யூஸ் பண்ணிக்காதீங்க. உங்களுக்கு சாப்டர்லயே இல்ல. நான் இது காஸ்டிங் நாளைக்கு எடுப்பேன்ல. அப்ப எதெல்லாம் இதுல நீங்க பார்க்கணும்னு சொல்லிடுறேன். அடுத்தது பட்ஜெட். பட்ஜெட் பாருங்க. ஃபுல் ஃபார்மேட் குடுத்துருக்கோம். ஓகேவா? அதாவது என்னெல்லாம் நம்ம ரேட் வேரியன்ஸ், மிக்ஸ் வேரியன்ஸ் இல்ல. சாரி. பட்ஜெட் இல்லையா அதுல?
இல்ல பத்மா, பட்ஜெட்டுக்கு நீங்க என்னோட ஃபார்மேட்டே பாத்துக்கோங்க. இல்ல பட்ஜெட் இல்ல. மார்ஜினல் காஸ்டிங்கோட நிறுத்தியிருக்காங்க. சரியா பத்மா? சோ எல்லாத்தோடதும் இருக்கும் பத்மா உங்களுக்கு இதுல. ஆம், சிலது வந்து ஜாயிண்ட் ப்ராடக்ட்ஸ், பை ப்ராடக்ட்ஸ் இது. சோ காஸ்ட் இது 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 வச்சு நம்ம ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் சார்ட் அவுட் பண்றது கூட ஈஸியா இருக்கும் நம்மளுக்கு. ஓகேவா? சோ பத்மா, இப்ப நான் வந்து லாவோட லிங்க்ஸ் அனுப்பிச்சிருக்கேன். காஸ்டிங் லிங்க்ஸ் அனுப்பிச்சிருக்கேன். எஃப்ஏ லிங்க்ஸ் அனுப்பிச்சிருக்கேன். ஐடிடி, எஃப்ஏ லிங்க்ஸ், காஸ்டிங் லிங்க்ஸ் எல்லாமே அனுப்பிச்சிருக்கேன். நம்ம நாளைக்கு உட்காந்துட்டு டிடியோடதும் ஐடிடியோடதும் முடிச்சிடலாம். சப்ளிமெண்டரி ஃபுல்லா முடிச்சிடலாமா? ஒரு 20, 25 மார்க் இதுவா இருக்கும். அப்புறம் அடுத்த நாள் அடுத்தது பிளான் பண்ணலாம். ஓகே? ஓகே பத்மா. நான் இத